ஓம் விக்னேஸ்வரா போற்றி, ஓம் நவக்கரனர்களை போற்றி. கடகராசினியர்களுக்கு வணக்கம். கடகராசி காலப்புருஷ சக்கரத்தின் 4ஆம் இடம், மாதுருகாரகன் சந்திரனின் ஆட்சி வீடு. இன்றைக்கி சந்திர ராசியில் இருக்கிறார். பூச நட்சத்திரம், தைப்பூசம் உங்கள் ராசியில் தான் நடக்குது. அனைவருக்கும் தைப்பூச நல்வாழ்த்துக்கள். முருகப்பெருமானோட அருள் கிடைக்கட்டும். இன்று முதல் உங்களுக்கு பெரிய ஒரு மாற்றம் நடக்குதுங்க. இதுக்கு முன்னாடி நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். கடந்த வீடியோவில் தைப்பூசத்தை பற்றி சொல்லியிருந்தேன், ராசி பலனையும் சொல்லியிருந்தேன். அஷ்டமச்சனையில் ரொம்ப கஷ்டப்பட்டீங்க. கடந்த 2.5 வருடமாக 2022 ஜூனுக்கு மேலே ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தீங்க. கஷ்டமெல்லாம் முடியுது. கடவுளுடைய கருணை கிடைக்கிது, அனுக்கிரம் பிறக்குது, நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. உங்களுக்கு சிம்மசுபோனமாக இருந்த சனி பகவான், ராசிக்கு 7-8 குடைவன் மாரகாதிபதி சனி பகவான் 8ஆம் இடத்துலேருந்து ஏகப்பட்ட சிக்கலை கொடுத்துட்டு இருந்தார். இப்போ சனி பகவான் அஷ்டமச்சனையுடைய ஆதிக்கம் அடியோடு நீங்குது. சனி பகவான் வலு இழக்கிறாரு, நேர்வலு இழக்கிறாரு, அஸ்தமனம் அடைகிறாரு. 23/2/2025 உங்களுக்கு அஷ்டமச்சனி கிட்டத்தட்ட முடிஞ்ச மாதிரி தான். ஏன்னா அவர் 23/2/2025 29/3/2025 வரைக்கும் அஸ்தமன நிலையில் இருக்கிறாரு. அஸ்தமன நிலையிலுக்கு அடுத்து அப்படியே அவர் பெயர்ச்சி அடைகிறாரு. மார்ச் 29 தான் கரெக்டாக பயிற்சி அடைகிறாரு. ஸோ அஸ்தமன நிலையில் பயிற்சி அடைஞ்சு ராசிக்கு 9ஆம் இடத்துக்கு போயிடுறாரு. 9ஆம் இடத்துக்கு போனாலுமே சுப தொடர்பில் தான் இருக்கிறாரு, சுக்கிர தொடர்பில் தான் இருக்கிறாரு, சுக்கிரனுடைய பிடியில் தான் இருக்கிறாரு. ஸோ சுக்கிர பிடியில் இருக்கிறதுனால சனி பகவானோட கெடுபலங்களை வெகுவாக குறையும். இப்போ கடகராசிக்கு மற்ற கிரகங்கள் நல்ல பலன்களை கொடுத்தாலுமே அதை கொடுக்க விட முடியாமல் தடுக்கிறது சனி பகவான் தான். ஏன்னா சனி பகவான் அஷ்டமஸ்தானத்தில் இருந்தார்னா மற்ற கிரகங்களுடைய ஆதிக்கத்தை அப்படியே கண்ட்ரோல் பண்ணிடுவார். பொதுவாக சென்மச்சனி அஷ்டமச்சனியில் சனி பகவானுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கும். ஏன்னா அவர் சாட்சி எடுத்துக்கிடுவார். அப்பேற்பட்ட சனி பகவான் இப்போ வலுவை இழக்கிறது கடகராசினியர்களுக்கு ஒரு வரப்பிரசாதமாக இருக்குது, நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அந்த நாள் வெகு தூரத்தில் இல்லை. அதுபோக சனி பகவான் அட் ப்ரெசென்ட் 10/2/2025 புதன் கூட சேர்றாரு. புதனும் சனியும் சேர்றது நல்ல அமைப்பு தான். தசாங்க யோகம் வாங்க, இது ஒரு கோடீஸ்வர யோகம். கோடீஸ்வர யோகம்ங்கிறது அப்படின்னா 8ஆம் இடத்துல இந்த யோகம் நடக்கிறதுனால 2ஆம் இடம் சம்மந்தப்படுது. 2ஆம் இடத்தை சம்மந்தப்படுறதுனால வருமானம் அதிகமாக இருக்கும், குடும்பத்தில் பணப்புழக்கம் அதிகமாக இருக்கும். உங்கள் குடும்ப சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி பணம் 1000-ஆவோ லட்சமாவோ கோடிகளாக பெறலாம். இன்றைக்கி கோடிங்கிறது சர்வசாதாரணமாக வாசியாக போச்சு. ஏன்னா இன்றைக்கி ஐடி ஃபீல்டில் வேலை பார்க்குறவங்க மாதம் 3 லட்சம் சம்பாதிக்கிறாங்க குறைஞ்சது. வருஷத்துக்கு 36 ரூபா வந்துடுது, 36 லட்சம் வந்துடுது. 2 வருஷம் 3 வருஷம் வேலை பார்த்தாங்கன்னா 1 கோடியை தாண்டிடுவாங்க. சரியா? அப்போ இன்றைக்கி கோடிங்கிறது ஐடி ஃபீல்டில் வேலை பார்க்குறவங்களுக்கு சர்வசாதாரணமாக இருக்குது, அரசு வேலையில் இருக்கிறவங்களுக்கும் சர்வசாதாரணமாக இருக்குது, ப்ரைவேட் துறையில் ஒரு பெரிய லெவலில் இருக்கிறவங்களுக்கும் சர்வசாதாரணமாக இருக்குது, விவசாயம் வேளாண் குடி பண்ணுறவங்களுக்கும் ஒரு கோடிங்கிறது சீக்கிரம் ஒரு 4-5 வருஷத்தில் கரெக்டாக வேலை பார்த்து அவங்க உற்பத்தி பண்ணாங்கன்னா, தொழில் பண்ணாங்கன்னா 1 கோடியை ஈஸியாக சம்பாதிச்சிடலாம். ஸோ இன்றைக்கி கோடிங்கிறது வார்த்தை ரொம்ப சர்வசாதாரணமாக போய்விட்டுச்சு. ஏன்னா பணத்தினுடைய மதிப்பு வெகுவாக குறைஞ்சிருச்சு. பணம் மதிப்பு இழந்து விட்டதுனால கோடிங் சர்வசாதாரணமாகிருச்சு. முந்திலாம் ஒரு 50,000 இருந்துச்சுன்னா 5 பவுன் எடுக்கலாம், 5 பவுன் நகை எடுக்கலாம். 50,000 இருந்துச்சுன்னா 90லலாம் 90 என்ன 2000 கூட அந்த ரேஞ்சு தான் இருந்தது. 90 2000லலாம். இப்போ ஒரு பவுனே 62,000 ஆகிப்போச்சு. அதாவது தங்கத்தின் ரேட்டு 62,000, அதுபோக செய்கூலி சேதாரம் இப்படின்னு ஒரு பட்ஜெட் போகுது. எதுக்கு சொல்ல வரேன்னா பணத்தோட மதிப்பு வெகுவாக குறைஞ்சிருச்சு. கோடிங்கிறது சர்வசாதாரணம் ஆகிப்போச்சு. அதனால் இனிமேல் கோடீஸ்வர யோகம்னு யாரும் வீடியோ போட்டாங்கன்னா பெருசாக எடுத்துக்காதீங்க. சரியா? இன்றைக்கி கோடிங்கிறது சர்வசாதாரணமாக இருக்குது. ஒரு கூட்டத்தில் 100 பேர் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக அதில் 40 பேர் கோடீஸ்வரனாக இருப்பாங்க. சரியா? 40% இன்றைக்கி இந்தியாவில் கோடீஸ்வரன் இருக்கிறாங்க, இல்லைன்னு சொல்ல முடியாது. அதனால் கோடி வசப்படுறதுக்கு கடகராசிக்கு இந்த நேரம் வாய்ப்பு அதிகமாக இருக்குது. சரியா நேர்களே? புதனும் சனியும் சேர்ந்து தசாங்க யோகத்தை கொடுக்குறாங்க. சனி பகவான் பன்முகத்தன்மையில் பலன்களை கொடுக்குறாரு. அதாவது பன்முகத்தன்மையில் பல கோடி பலன்களை கொடுக்குறாரு. நீங்கள் எந்த விதத்துலாம் கஷ்டப்பட்டு இருந்தீங்களோ அந்த கஷ்டமெல்லாம் குறையும். சுருக்கமாக சொல்லிட்டு போயிடலாம். கடகராசியில் புனர்பூசம், பூசம், ஆயில்யம். புனர்பூசத்துக்கு பிரச்சனை இல்லை. ஓரளவு 100க்கு ஒரு 75% தாண்டிட்டாங்க. பூச நட்சத்திரத்துலேயும் 100க்கு 50% தாண்டிட்டாங்க. ஆயிலிய நட்சத்திரம் தான் அப்படி சாலிடாக நிற்குது. கொஞ்சம் ரொம்ப அழுத்தத்துக்குள்ள அதிகமாக இருக்கிறாங்க. நீங்கள் எந்த அழுத்தத்தில் இருக்கிறீங்களோ, என்ன பிரச்சனையில் இருக்கீங்களோ அந்த பிரச்சனையெல்லாம் 23ஆம் தேதியிலிருந்து பிப்ரவரி 23ஆம் தேதியிலிருந்து படிப்படியாக குறைய ஆரம்பிக்குங்க. ஒரே நாளில் குறையாது, ஓவர் நைட்டில் குறையாது, கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். 8ஆம் இடத்துல சனி பகவான் இருந்தாலே சிக்கல் தான். சரியா? அஷ்டமஸ்தானத்தில் இருந்தாலே வம்பு வழக்கு பிரச்சனை, தேக ஆரோக்கிய பிரச்சனை எல்லாமே இருக்கும். அதாவது எப்படின்னா நித்திய கண்டம் பூர்ண ஆயுசுன்னு சொன்ன மாதிரி தினமும் பிரச்சனை இருக்கும். ஆனால் ஆயில் அதிகமாக இருக்கும், ஆயில் ஸ்ட்ராங்காக இருக்கும். நம்ம குடும்பத்தில் சில பெரியவங்களை பார்த்திங்கன்னா அப்படி தான் இருப்பாங்க. லொக்கோன்னு இருமிட்டு இருப்பாங்க. 90 வயசு வரைக்கும் இருப்பாங்க. லொக்கோன்னு இருப்பிட்டு ஒரு இடத்துல படுத்துக்கிட்டு எதை கொடுத்தாலும் சாப்பிட்டுக்கிறவங்க, சிறுமானம் ஆயிரும், நல்லபடியாக இருப்பாங்க. ஆனால் கம்ப்ளைண்ட்டோடு இருப்பாங்க. 90 வயசு வரைக்கும் இருப்பாங்க. அப்பேற்பட்ட நிலைமையை தான் சனி பகவான் கொடுப்பார் 8ஆம் இடத்துல. அதாவது என்னென்னா நம்மளை ஆளை அசைச்சிக்கிட்டே தான் இருப்பார்.
சாய்க்க மாட்டார். சரியா? அப்படி தான் அஷ்டம சனியோட தாக்கம் இருக்கும். அதை அனுபவிச்சவங்களுக்கு தான் தெரியும். சரியா? அப்படி ஒரு அலைச்சல், திரிச்சல், டென்ஷன், பதட்டம், விரோதம், குரோதம், அவமானம், அசிங்கம் இதெல்லாம் பட்டுட்டு இருந்த கடகராசினியர்களுக்கு அதெல்லாம் வந்து இனிமே சூரியனை கண்ட பனி மாதிரி அப்படியே நீர்த்து போகுது, அப்படியே கரைஞ்சு போகுது. சரியா நேர்களே? நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது. இந்த வீடியோவை கேட்குற பழைய வியூவர்ஸ், அதாவது என்னோடய சேனலை ஏற்கனவே பார்க்குறவங்களுக்கு ரொம்ப நன்றி. புதியதாக பார்க்குறவங்களுக்கும் சிறந்தார்ந்த கோடான நன்றி. நிறைய தகவலை சொல்கிறேன், நிறைய வீடியோ போடுறேன். கடகராசிக்கு அஷ்டம சனி தாக்கத்தில் இருக்கிறதுனால தொடர்ந்து பாருங்கள். நட்சத்திரத்துக்கும் சாதக பாதங்கள் போடுறேன், தசாபுத்தி பலன்கள் போடுறேன், விசேஷ தினங்களை முன்னிட்டு சில தகவல் சொல்கிறேன். கடகராசி நேயர்கள் நல்வழிப்பட வேண்டும் என்று என்னால் முடிந்த அளவு நான் வந்து தகவலை சொல்கிறேன். அதுபடி கேட்டுட்டு நீங்கள் இருந்தாலே உங்களுக்கு வந்து 100க்கு 50% சரியாக போயிடும். மீதி 50% உங்கள் ஜனன ஜாதக தசாபுத்தி அமைப்புக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும். சரியா நேயர்களே? இப்போ சனி பகவான் வந்து இப்போ நேர்வலு இறக்கிறதுனால கடகராசியில் ரிஷப லக்கணம், துலா லக்கணம், மிதுன லக்கணம், கன்னியா லக்கணம், மகர லக்கணம், கும்ப லக்கணம் இந்த லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு முதல் தர பலன்கள் கிடைக்கும். அடுத்து வந்து மேச லக்கணம், மீன லக்கணம், தனுசு லக்கணம் இவங்களுக்கு வந்து 2ஆம் தர பலன்கள் கிடைக்கும். விருச்சிக லக்கணம், கடக லக்கணம், சிம்ம லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு 3ஆம் தர பலன்கள் கிடைக்கும். சரியா? எல்லாத்துக்கும் ஆவரேஜ் பண்ணி தான் பலன்கள் கிடைக்கும். இதுலேயும் 1, 2, 3 இருக்குது. பலன்கள் வந்து இதில் வித்தியாசப்படும். எப்போயுமே ஒரு கிரகம் வந்து சில கிரகங்களுக்கு சில இடங்கள் பிடிக்கும். சரியா? அதுக்கேற்ற மாதிரி தான் அந்த நிலைப்பாடை மாற்றிக்கிறோம். இப்போ வந்து தமிழ்நாட்டிலே எடுத்துக்குருவோம். ஊட்டி கொடைக்கானல் ஏன் சார் குளிர்ச்சியாக இருக்குது அப்படின்னா அது கொஞ்சம் உயரமாக இருக்குது, அவ்வளோதான். உயரம் போக போக குளிர்ச்சி வந்துடும். அதுபோல் அதோட சீதோசன நிலை இருக்குது. அது மாதிரி ஓசூர் பக்கத்தில் தள்ளினி ஒரு இடம் இருக்குது. அது கிட்டத்தட்ட தமிழ்நாடு பார்டர் தான். அந்த இடம் நல்லா ஜில்லுன்னு இருக்கும், ஒரு ஐலாண்டு மாதிரி இருக்கும். சரியா? நல்ல அருமையான இடம். எதுக்கு சொல்ல வரேன்னா சில இடங்களோட தட்பவெப்பம் வந்து மாறுபடுது. அதுபோல தான் கிரகங்கள் வந்து சில லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு சில பலன்களை கொடுக்குது. ஏன்னா அந்த அமைப்பு அப்படி இருக்குது, கிரகங்களோட அமைப்பு அப்படி இருக்குது. சில மனிதர் சிலருக்கு வந்து மேட்ச் ஆவாங்க. சிலர்கிட்ட பேசும்போது நல்ல நிதானமாக பொறுமையாக பேசுவாங்க. சிலர் பார்த்தாலே கோவம் வந்துடும், மனசுக்குள்ளே பதட்டம் வந்துடும், படபடப்பு வந்துடும். ஏன்டா இவனை பார்த்தோம் டென்ஷன் ஆக்கி விட்டுருவான்ட்டு போயிட்டே இருப்பாங்க. எதுக்கு சொல்ல வரேன்னா மனிதனுக்கு உள்ள குணாதிசயங்கள் மாதிரி தான் கிரகங்களுக்குமே குணாதிசயங்கள் இருக்குது. அதைத்தான் காரகத்துவம்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த 6 லக்கணத்தில் சொன்ன 6 லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும். அடுத்த 3 லக்கணம் மேசம், தனுசு, மீனத்தில் பிறந்தவங்களுக்கு 2ஆம் தர யோகம் கிடைக்கும். விருச்சிகம், கடகம், சிம்மத்தில் பிறந்தவங்களுக்கு 3ஆம் தர யோகம் கிடைக்கும். இப்போ இந்த விருச்சிகம், சிம்மம், கடகம் இந்த லக்கணத்தில் பிறந்தவங்க ஆயிலி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அழுத்தம் அதிகமாக இருக்கும். இது உண்மை, 100க்கு 100 உண்மை. ஆமாம் சார், நான் கடகராசி, விருச்சிக லக்கணம், எனக்கு வந்து ஆயிலி நட்சத்திரம், எனக்கு இப்போ பிரச்சனை இருக்கதா சார் செய்யுது அப்படின்னு சொல்கிறவங்க கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. என்ன உண்மை? ஏன்னா நமக்கு ஜாதகம் நிறையா வருதில்ல. நான் வரும்போது அப்படியே கொஞ்சம் நோட் பண்ணிடுவேன், பிரிப்பேன். அவங்க எந்த ராசியிலேருந்து வராங்க, அந்த ராசி எந்த லக்கணத்தில் பிறந்திருக்கு, இப்படிலாம் கொஞ்சம் பிரித்து ஷார்ட் அவுட் பண்ணி வச்சுக்கிட்டே இருப்பேன். ஏன்னா நம்ம யூடியூப்பில் போகிறதுனால அதெல்லாம் வந்து எனக்கு பக்கத்துணையாக இருக்கும். அப்படி பார்க்கும்போது அதில் ஒரு ஆவரேஜ் பண்ணி பார்க்கும்போது சில குறிப்பிட்ட லக்கணத்தில் பிறந்தவங்க கஷ்டப்படுறாங்க. ஏன்னா மேக்ஸிமம் கஷ்டப்படுறவங்க தான் ஜோசியரை பார்க்க வருவாங்க. அதன் அடிப்படையில் நான் சில பலன்களை சொல்கிறேன். ஓகே நேயர்களே, அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் இப்போதைக்கு வந்து சனி பகவான் வந்து பவர் இழக்கிறாரு. அதனால் உங்களுக்கு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அவர் தான் இருக்கிற இடத்த காட்டிலையும் பார்க்குற இடத்த ரொம்ப கடுப்பார். மூலத்திரிகோணம் ஆட்சி பெற்று மூலத்திரிகோணம் வீட்டை பார்க்குறாரு. உங்கள் ராசிக்கு வந்து 9ஆம் வீட்டை பார்க்குறாரு, செவ்வாயின் வீட்டை பார்க்குறாரு. செவ்வாய் வேறு 12ஆம் இடத்துல வக்கரகதியில் இருக்கிறாரு. ஸோ 9ஆம் இடம் வந்து உங்களுக்கு இப்போ கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகி தான் இருக்குது, இல்லைன்னு சொல்ல முடியாது. கடகராசினியர்களுக்கு தொட்ட காரியம் அந்த அளவுக்கு தொடங்கலை, பெரிய வெற்றி இல்லை. சகோதர வழியில் சில பிரச்சனைகள், தகப்பன் வழியில் சில பிரச்சனைகள், பங்காளி பிரச்சனைகள், சரியா, பூர்வீக சொத்து பிரச்சனைகள், இடம் மனை வீடு பிரச்சனைகள், கோர்ட்டு கேஸு பிரச்சனை இதெல்லாம் இருந்தது. இனிமேல் இதெல்லாம் சரியாக போயிடும். அதுபோக வந்து செவ்வாயின் வீடு, செவ்வாய் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் ரொம்ப சிரமப்பட்டுட்டு இருந்திருப்பீங்க. அண்ணன் தம்பி பிரச்சனை, அண்ணன் தம்பிக்குள்ளே கொடுக்கல் வாங்கல் பிரச்சனை, குடும்ப பிரச்சனை. அதுபோக வந்து தொழில் துறையில் எடுத்துட்டோம்னா ரியல் எஸ்டேட், பில்டிங் கான்ட்ராக்டர், நில சம்மந்தப்பட்ட இருக்கிறவங்க, சர்வே டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்க, வீடு கட்டி விற்கிறவங்க, இப்படி நிறைய சொல்லலாம். நில சம்மந்தப்பட்ட வேலையில் இருக்கிறவங்க, விவசாயம் பண்ணுறவங்களுக்குலாம் சில பிரச்சனை இருந்துச்சு. இனிமேல் அதெல்லாம் சரியாக போயிடும். யூனிஃபார்ம் சர்வீஸில் இருக்கிறவங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, ஸ்டேட் கவர்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, யூனிஃபார்ம் சர்வீஸில் இருக்கிறவங்க, அறுவை சிகிச்சை டாக்டர்ஸ் இவங்களுக்கெல்லாம் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அதுபோக வந்து மருத்துவத்துறையில் இருக்கிறவங்க, மருத்துவத்துறையில் எந்த பணியில் இருந்தாலும் சரி, கீழ்மட்டத்தில் இருந்தாலும் சரி, உயர் மட்டத்தில் இருந்தாலும் சரி, மருத்துவத்துறையில் இருக்கிறவங்களுக்கு கடகராசியில் சில சிக்கல்கள், டார்ச்சர்கள், அடுத்த லெவலுக்கு போக முடியாமல் அவசப்பட்டுட்டு இருந்தீங்க. இனிமேல் மலம் அடுத்த லெவலுக்கு போவீங்க. 9ஆம் இடம் வந்து கொஞ்சம் சுபத்துவம் ஆகுது. அதுபோக 9 குடைவனும் சனி பகவானும் தங்களுக்குள்ள கோணமாக இருக்கிறாங்க. இது வந்து நவபஞ்சம யோகம். ஸோ இப்படி நிறைய யோகங்கள் வருதுங்க.
அதாவது ஒரு கிரகம் வந்து அந்த நெருக்கடியிலேருந்து வெளியே வந்துருச்சுன்னா அடுத்தடுத்து வந்து அந்த கிரகம் வந்து நல்ல பலன்களை கொடுக்கும். இந்த நவபஞ்சம யோகம் வந்து கையில் காசு பணம் இருக்கும், லாபம் இருக்கும், தொழில் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அது வந்து உங்களுக்கு சனி பகவானும் செவ்வாயும் சேர்ந்து கொடுக்குறாங்க. அப்படி பார்க்கும்போது என்ன சார் பலன் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. சரியா? செவ்வாயும் சனி பகவான் சேர்ந்து நல்ல பலன்களை கொடுக்குறாங்க. செவ்வாய் வந்து ராசிக்கு வந்து 7-8 கூடையவன் தான். ஆனால் சனி பகவான் 7-8 கூடையவர் தான். செவ்வாய் வந்து நல்ல கிரகம் உங்கள் ராசிக்கு. சரியா? ராஜயோகாதிபதி 5-10 கூடையவர். உங்களுக்கு வந்து ஒரு பெரிய அளப்பரிய யோகத்தை கொடுக்குறவர் செவ்வாய் தான். செவ்வாயோடைய நிலைமை இன்னும் கொஞ்சம் சீரடையணும். ஜூன் 6ஆம் தேதிக்கு மேலே கடகராசி கொடி கட்டி பறக்கும். அவர் வந்து சிம்மத்துக்கு வந்துடுவார். சரியா? சிம்மத்துக்கு வந்து நல்ல நிலைமையில் இருப்பார். சரியா? நேரில் அருமையாக இருக்கும். சிம்மத்தில் வந்து ஸ்தான பலம் பெற்று அதிநெட்பில் இருக்கும்போது ராசிக்கு 2ஆம் இடத்துல இருந்தாலுமே நல்ல பலன்களை நல்லா கொடுப்பாரு. அந்த காலகட்டம் இன்னும் வரப்போகுது உங்களுக்கு. சரியா? அதுக்கு முன்னாடி அச்சாரமாக சனி பகவான் வந்து இப்போ அஸ்தமனம் அடைகிறதுனால பலன்கள் வந்து அடுத்தடுத்து உங்களுக்கு பன்மடங்கு பெருக போகுது. அதுபோக வந்து கடகராசினியர்களுக்கு வந்து நவபஞ்சம யோகத்தால் அதிர்ஷ்ட தேவதையின் பார்வை உங்கள் பக்கம் விழுது. அதிர்ஷ்ட தேவதை உங்களை பார்த்து விட்டால் அதிர்ஷ்டத்தின் முழு ஆதரவு இருக்கும். ஃபினான்ஸ் பொசிஷன் நல்லபடியாக இருக்கும். கையில் காசு பணம் இருக்கும். சமுதாயத்தில் மதிப்பு இருக்கும். சோசியல் ஒர்க் பார்க்குறவங்க, வெகுஜன தொடர்பில் இருக்கிறவங்க, மக்கள் பணியில் இருக்கிறவங்க, அரசியல்வாதிகளுக்கெல்லாம் நல்ல ஒரு மதிப்பு மரியாதை கூடும். பொருளாதாரம் நல்லாயிருக்கும். அதை ஏற்கனவே சொல்லிட்டேன் நான். உங்கள் லெவலுக்கு ஏற்ற மாதிரி பொருளாதாரம் 1000ஆவோ லட்சமாவோ கோடிகளாக கையில் பொருளும். தொழில் வியாபாரத்தில் நல்ல லாபம் இருக்கும். அதே நேரத்தில் வந்து வீண் செலவை தவிர்த்துருங்க. வீண் செலவுன்னு இருந்துச்சுன்னா விட்டுருங்க. ஏன்னா செவ்வாய் 12ஆம் இடத்துல இருந்தாலுமே வீண் செலவில் கொடுப்பாரு. சரியா? பிள்ளைகள் விஷயத்தில் சில வீண் செலவுகள் இருக்கும். குடும்பத்தில் வந்து சில சொத்து பத்து விஷயத்தில் கொஞ்சம் அலைச்சல் வீண் செலவு இருக்கும். அதுபோக உங்களுக்கு வந்து தகப்பன் வழியிலும் சில வீண் செலவுகள் இருக்கும். தகப்பனருடைய உடல்நலம், தகப்பனாருடைய சில போக்குவரத்துகள் மூலிமா சில வீண் செலவுகள் இருக்கும். அதெல்லாம் குறைத்துட்டிங்கன்னா நல்லபடியாக இருக்கும். அதுபோக முதலீடு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது கொஞ்சம் கவனமாக இருங்க. சின்ன இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கெலாம் பிரச்சனை இல்லை. பெருசாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஒரு கோடி கணக்கில் ஒரு 10 கோடி 20 கோடி புதுசாக ஒரு ப்ராஜெக்ட் ஆரம்பிக்க போகிறோம், இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறோம்னா ஜனன ஜாதகத்தை செக் பண்ணிக்கோங்க. சரியா? ஜனன ஜாதகத்தில் லக்கண ரீதியாக தசாபுத்தி அந்தரத்தை செக் பண்ணிக்கோங்க. அது ரொம்ப முக்கியம். சரியா நேர்களே? ஏன்னா அதை நீங்கள் பார்த்துட்டு செய்கிறது வந்து உங்களுக்கு வந்து பாதிப்பை ஏற்படுத்தாது. ஜோசியரை பார்க்கணும். ஒரு 3 வருஷத்துக்கு ஒரு தடவைனாச்சும் ஜாதகத்தை வந்து ரெஃபரன்ஸ் பண்ணணும். நமக்கு ராசிக்கும் பிறந்த ஜாதகத்துக்கும் எப்படி இருக்குது. ராசிங்கிறது பொதுவாக உள்ளது. கடகராசிக்கு பொதுவாக சொல்லிட்டு போயிடலாம். ஆனால் ஜாதகங்கிறது தனி, லக்கண ரீதியாக மாறுபடும். என்ன தசாபத்தி நடக்கு, நமக்கு வந்து உங்கள் ஜாதகத்தில் பிறந்தவங்களுக்கு வந்து கேது திசை நடக்கா, சுக்கிர திசை நடக்குதா, சூரிய திசை நடக்குதா, சந்திர திசை நடக்குதா, செவ்வாய் திசை நடக்குதா, இதெல்லாம் பார்க்கணும். இப்போ வந்து செவ்வாய் திசை நடக்கிறவங்களுக்கு கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும். ஏன்னா செவ்வாய் 12ஆம் இடத்துல இருக்கிறாரு, கொஞ்சம் சிக்கலை கொடுப்பாரு. சனி திசை நடக்கிறவங்களுக்கு நல்லாயிருக்கும். சனி திசை வந்து கொஞ்சம் வயசு கம்மியாக இருக்கிறவங்களுக்கு தான் நடக்கும். புதன் திசை நடக்கிறவங்களுக்கு சிறப்பாக பார்க்கப்படுகிறது. சரி, இப்போ புதன் எடுத்துக்குருவோம். புதன் வந்து உங்கள் ராசிக்கு வந்து 3-12 கூடையவன் தான். தைரிய வீரிய சேனாதிபதி, வெறிய சேனாதிபதி. பரவாயில்ல, ஒரு நல்ல நிலைமையில் தான் இருக்கிறார். 8ஆம் இடத்துல வந்து ஸ்தான பலம் பெற்று சனி பகவான் கூட சேர்ந்து தான் இருக்கிறாரு. மறைந்த புதன் நிறைந்த பலங்களை தருவாருங்க. புதன் வந்து நல்ல பலங்களை கொடுப்பாரு. சரியா? 3ஆம் இடத்துக்கு 6ஆம் இடத்துல மறைஞ்சு இருக்கிறாரு. ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரியா? தான் வீட்டுக்கு 6ஆம் வீட்டில் மறைஞ்சிருந்தாலுமே ஸ்தான பலம் பெறாரு. அடுத்து வந்து நீசபங்க யோகம் அடைவார். மீனத்துக்கு போனாலும் நல்ல பலங்க அடைவார். நீசபங்க ராஜயோகம் அடைவார். அடுத்து மேசத்துக்கு வந்தாலுமே பரிவர்த்தனை யோகத்தில் இருப்பார். செவ்வாய் கூட சேர்ந்து பரிவர்த்தனை யோகத்தில் இருப்பார். அடுத்து வந்து ரிஷபத்துக்கு வரும்போது குரு கூட சேருவார். அடுத்து வந்து தான் சொந்த வீட்டுக்கே வந்துடுவார், மிதுனத்துக்கு வந்துடுவார். அதுக்கடுத்து உங்கள் ராசிக்கு வருவார். ஸோ புதனுடைய நிலைப்பாடு அடுத்து வருகின்ற ஜூலை மாதம் வரைக்கும் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. சரியா நேர்களே? ஸோ புதனும் நல்ல பலன்களை கொடுக்குறாரு. அப்படி ஆர்டர் படி பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து சனி பகவான், புதன் இந்த 2 கிரகங்களுமே நல்ல பலன்களை கொடுக்குது. இந்த 2 கிரகங்கள் தான் கடகராசிக்கு ஆகாத கிரகங்கள். ஏன்னா 2 பேருமே மாரகாதிபதிகள். புதன் வந்து 3-12 கூடையவன், சனி பகவான் 7-8 கூடையவன். உங்களுக்கு ஆகாத கிரகங்கள் வந்து நல்ல நிலைமைக்கு வரும்போது நல்ல பலன்கள் கிடைக்கும். சரியா? அதைத்தான் வேறு மாதிரி சொல்லுவாங்க. அதாவது நமக்கு ஆகாத கிரகங்கள் வந்து ஒன்று கெட்டு போகணும், இல்லைன்னா திருந்தணும், அவ்வளோதான். அதாவது ஒரு ஊரில் ஒரு கெட்டவன் இருக்கிறான், யார் சொல்லியும் கேட்க மாட்டேங்கிறான். அவன் அந்த ஊரை விட்டு போயிட்டான்னு வச்சுக்கோங்களேன், ஊருக்கு நிம்மதி. அப்பா அவன் தொலைஞ்சு போயிட்டான்டா, நீ நிம்மதியாக இருக்கலாம் அப்படின்னு இருப்பான். இது ஒரு மனநிலை. அடுத்த நிலை என்னென்னா, அவன் நல்லவனாக திருந்திட்டான், அருமையாக ஓவியமாக இருக்கான் சார், முந்தி மாதிரி இல்லை, அப்படியே திருந்திட்டான் அப்படின்னு ஒரு நிலைப்பாடுக்கு வந்தாலும் நம்ம நிம்மதியாக இருக்கலாம். இப்போ சனி பகவான் புதனும் நல்ல நிலைமைக்கு திரும்பிட்டாங்க. இதில் சனி பகவான் வந்து அஸ்தமனம் ஆயிட்டார், செயல் அளந்து போயிட்டார். புதன் வந்து நல்ல நிலைமை நோக்கி போயிட்டுருக்கிறாரு. ஸோ உங்களுக்கு வந்து அப்படி பார்க்கும்போது 7, 8, 3, 12ஆம் இடங்கள் நல்லபடியாக இருக்குது. வெளிநாட்டு தொடர்பு நல்லாயிருக்கும். அக்கம் பக்கத்தில் உள்ள தொடர்பு நல்லாயிருக்கும். அண்டிய நாடு, அண்டிய மாநில தொடர்பில் வியாபாரம் பண்ணுறவங்களும் நல்லாயிருக்கும். 7ஆம் இடம் கூட்டுத்தொழில், பங்கு சந்தை, ஷேர் மார்க்கெட்டு, புத்திசாலித்தனம், தேக ஆரோக்கியம், இப்படி நிறைய விஷயத்தை சொல்லும். நண்பர்கள், கணவன் மனை உறவு எல்லாமே நல்லாயிருக்கும். அடுத்த 2 காலங்கள் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. அதுபோல் 3-12 கூடையவன் தைரிய வீரிய சனாதிபதியும் விரைய சனாதிபதியும் நல்ல நிலைமைக்கு போகிறதுனால அலைச்சல் திருச்சல் இருந்தாலுமே ஆதாயத்தோடு அலைவீங்க. ஆற்ற கட்டி அழுதாலும் ஆதாயம் இருக்கும். சரியா? அலைச்சலுங்கிறது இருக்க தான் செய்யும். அஷ்டமச்சனினாலே அலைச்சல் தாங்க. இதில் ஒன்றும் நீட்டிலாம் முழங்க வேண்டாம்.
ஒரு ராசிக்கு வந்து அஷ்டமச்சனி இருக்குனாலே அலைச்சல் தான். சனி பகவான் வந்து அலைச்சலை தான் கொடுப்பாரு. அதாவது ஒரு விஷயத்தை வந்து ஈஸியாக அதில் சக்ஸஸ் ஆக்க விட மாட்டார், இழுத்துக்கிட்டே இருப்பார். அதுதான் கர்ம பலனை கழிக்கிறது. ஒரு மனிதனுக்கு ஆயுசு நிறைய கூடுதுன்னா என்ன அர்த்தம்னா கர்ம பலனை கழிக்கிறான்னு அர்த்தம். சரியா? ஆயுசு குறைஞ்சி போச்சுன்னா அடுத்த பிறவிக்கு போயிட்டான்னு அர்த்தம். அவன் வந்து இன்னொரு ஜென்மத்துக்கு சரியாயிட்டான், வேற ஒரு பிறவி எடுத்து கர்ம பலனை கழிக்க போகிறான்னு அர்த்தம். இதுதான் மனிதனுக்கு இறப்பினுடைய ரகசியமே. அதுதான் ஒருத்தங்களுக்கு இறப்புங்கிறது எதனால் நடக்குன்னா கர்ம பலனை கழிக்கிறதுக்கு தான் அவன் ரொம்ப நாளாக இருக்கான்னு அர்த்தம். அதோட சூட்சுமாக அதுதான். ஸோ சனி பகவான் வந்து கர்ம பலனை கழிக்கிறவர், இழுத்துக்கிட்டே இருப்பார். சரியா? ஒரு காரியத்தை டக்குன்னு முடிவு பண்ண மாட்டார், அலைச்சலை கொடுப்பாரு. அதனால் அஷ்டமச்சனி காலத்தில் அலைஞ்சிங்க தெரிஞ்சிங்க. இப்போ அதெல்லாம் ஓரளவு சார்ட் அவுட் ஆக போகுது, நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. 2ஆம் இடம் வலுப்புறது. குடும்பத்தில் ஒரு கலகலப்பு இருக்கும். சனி பகவான் பார்க்குற இடம் 2ஆம் இடத்தை பார்க்குறாரு. 7ஆம் பார்வையால் 2ஆம் இடத்துல பார்க்குறாரு. குடும்பத்தில் இந்த பிரச்சனைகள்லாம் தீர்ந்து போயிடும். குடும்பத்தில் ஒரு சோம்பேறித்தனமாக இருந்தீங்க, ஞாபகம் மருதியாக இருந்தீங்க, செயலற்று இருந்தீங்க, குடும்பத்தில் ஒரு முடக்கமாக இருந்து நிறைய பேர் குடும்பத்தை விட்டு வெளியே போயிட்டாங்க. பொண்டாட்டி பிள்ளையை விட்டுட்டு தொழில் ரீதியாக வெளியே போயிட்டாங்க. அவங்களாம் இன்னும் மனைவியை சேர்ந்து வாழ வருவீங்க, வீட்டோடு சேர்ந்து இருப்பீங்க. குடும்பத்தில் ஒரு நல்லிணக்கம் இருக்கும். குடும்பத்தில் இருக்கிறவங்க அறிவுபூர்வமாக ஆக்கப்பூர்வமாக இருப்பீங்க. நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. புதன் 26ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறார். பிப்ரவரி 26ஆம் தேதி வரைக்கும் 2ஆம் இடம் சம்மந்தப்படுறதுனால குடும்பத்தில் காசு பணம் இருக்கும், நல்லா இருப்பீங்க, ஒரு கலகலப்பாக இருப்பீங்க, ஃபன் அண்ட் ஜாலியாக இருப்பீங்க, காசு பணம் இருக்கும். குடும்பத்தினுடைய உறவு முறைகள் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அடுத்து ராசிக்கு 5ஆம் இடத்தை பார்க்குறாரு. 5ஆம் இடங்கிறது ரொம்ப முக்கியங்க. அதாவது அஷ்டமச்சனினாலே முக்கியமான இடத்த சனி பகவான் பார்ப்பார். அதுதான் பெரிய விஷயம். அஷ்டமச்சனியில் ஏன் சார் ஒரு மனுஷன் கஷ்டப்படுறான் அப்படின்னு பார்த்தோம்னா, சனி பகவான் பார்வை வந்து ராசிக்கு வந்து 10ஆம் இடத்துல பதியும், அதுபோக வந்து 2ஆம் இடத்துல பதியும், அதுக்கடுத்து 5ஆம் இடம். 10, 2, 5 இது 3மே வந்து முக்கியமான இடங்கள் மனிதனுக்கு. 10ஆம் இடம் கர்மஸ்தானம். அவன் செய்கிற காரியம், அவன் தொழில் பண்ணுறானோ தூங்கிட்டு இருக்கிறானோ எது செஞ்சாலுமே ஒரு காரியம்தான். ஒருத்தன் விடாமல் தூங்கிட்டு இருக்கானா அது ஒரு காரியம்தான். அது அவன் செய்கிற ஒரு காரியம்தான். அவனால் அதான் செய்ய முடியும். தூங்கிட்டு இருப்பான், அது ஒரு காரியம். எப்போ பார்த்தாலும் வேலை பார்க்குறான் சார், சாப்பிடக்கூட நேரமெல்லாம் வேலை பார்க்குறான்னா அதுவும் அவன் செய்கிற காரியம்தான். இப்படியும் இருக்கிறாங்க, அப்படியும் இருக்கிறாங்க. ஸோ 10ஆம் இடங்கிறது வந்து காரியம். இப்போ 10ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கறதுனால காரிய சிதறல் இருந்தது, காரியத்தில் கவனம் இல்லாமல் இருந்தது, காரியத்தில் அலைக்கழிப்பு இருந்தது. காரியம்னு என்ன? தொழில், வியாபாரம், உத்தியோகம் தான். இந்த 3ம் வந்து சரியாக அமையலை. இனிமேல் எல்லாமே சரியாக அமையும். அடுத்து 2ஆம் இடம் வருமானம். வருமானம் வந்து சரியாக வந்து கன்சாலிடேட் ஆகலை. எவ்வளோ வாங்கினாலும் செலவாயிருச்சு. கையில் வாங்கினேன், பையில் போடலை, காசு போன இடம் தெரியல அப்படின்னு சொன்ன மாதிரி இருந்துச்சு. இனிமேல் காசெல்லாம் ஒரு பக்கம் போகாது, அது நேராக வீட்டுக்கு வரும். சரியா? வீட்டுக்கு வந்து மனைவி கையில் வந்து உட்காரும். நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அடுத்து 5ஆம் இடம் அதிர்ஷ்டம். சார் வாங்குகிறேன் சார், கைக்கு வாய்க்கு தான் சார் சரியாக இருக்குது, சேமிக்க முடியல, என்னால் சேமிக்க முடியல, ஒன்றும் செய்ய முடியல. பொம்பளை பிள்ளை இருக்குது, அதுக்கு காதுக்கு மூக்குக்கு தொக்கட்டு வாங்கணும்னு நினைக்கிற முடிய மாட்டேக்கு. ஏதோ ஒரு காதில் ஒரு மூக்குக்கு ஏதோ ஒன்று வாங்கி போடுவோம், ஒரு மூக்குத்தியோ ஒரு தோட வாங்கி போடுவோம். பார்த்தோம்னா தங்க விலை வந்து ராக்கெட்டை காட்டிலே வேகமாக ஏறுது. இன்றைக்கி கிராம் வந்து 7,700 மேலே போயிடுச்சு. சரியா? இன்னும் 10,000 போகுதுங்கிறாங்க. சரியா? நான் அடுத்த வரை 2-3 மாதத்தில் 10,000 போயிருந்துட்டு இருக்காங்க. இந்த பட்ஜெட்டை சொன்னோடனே சொல்லிட்டாங்க நிறைய பேர். அந்த யார் அந்த பொருளாதார நிபுணர்கள்லாம் உட்காந்து பேசி சொல்லிட்டாங்க, தங்க விலை குறையிறதுக்கு வாய்ப்பில்லை அப்படின்ட்டாங்க. அப்போ சாமானியப்பட்ட மக்களுக்கு தங்க விலை எப்படி தங்கத்துக்கிட்ட போக முடியும்? தங்கத்துக்கிட்ட போகிறது ரொம்ப சான்ஸே இல்லை. 1000 தான் ஜோசியம் பார்த்தாலும் சரி, சாமியை கும்பிட்டாலும் சரி, யதார்த்தத்தை பேசணும், நிஜ வாழ்க்கையை சொல்லணும். ஒரு ஜோதிடர் வந்து யதார்த்தத்தை சொல்லணும். சும்மா நீங்கள் சாமியை கும்பிட்டு எல்லாம் கிடைக்குன்னு சொல்கிறதுலாம் வேறு. ஏன்னா சாமியை கும்பிட்டா கொஞ்சம் தேக ஆரோக்கியத்தோடு இருக்கலாம், கைகால் சுகத்தோடு இருக்கலாம், நம்ம கொடுத்தது தான் கிடைக்கும். ஆனால் பிள்ளைக்கு நல்லபடியாக கட்டி கொடுக்கணுமே. பொம்பளை பிள்ளையை பெற்று வச்சுருக்கிறோம், 12ஆம் கிளாஸ் படிக்குது, இன்னும் 4 வருஷத்தில் கட்டி கொடுக்கணுமே. என்ன செய்ய முடியும்? அதுக்கு தான் நான் ஒரு 5 பவுனாச்சும் போடணும்ல. இன்றைக்கி 5 பவுன் போனோம்னா ரொம்ப கஷ்டம். ஏன்னா ஒரு கிராமே வந்து 7,700 ஒரு பவுன் வாங்கினோம்னா 70,000 ஆயிரும். இன்றைக்கி தேதிக்கு செய்கூலி சேதாரம் நகை ரேட்லாம் பார்த்தோம்னா 68,000 ஆகும். ஏன்னா 8 கிராம் நகையோட ரேட்டு 62,000 வந்துருச்சு. அப்புறம் செய்கூலி சேதாரம் அப்படி பார்க்கும்போது 65,000-66,000 ஆயிரும். ஸோ 5 பவுன் ஆகணும்னா 3,00,000 லட்சம் வேணும். 3,00,000 லட்சத்துக்கு எங்கே போவான் அவன்? 3,00,000 லட்சத்துக்கு எங்கே போவான் பாவன்? அவன் சம்பளமே மாதத்துக்கு 15,000 தான் வாங்குவான். ஒரு பிரைவேட்டில் போய் ஏதோ ஒரு பொட்டி கடையிலேயே பிரைவேட்லேயே கணக்கு எழுதி வண்டியை வண்டியை போயிட்டு ஓட்டிகிட்டு வந்து பொழப்பு நடத்துவான். மாதம் 15,000 வாங்குறவன் அவன் மாதம் 1000 தான் மிச்சப்படுத்த முடியும். அவன் 3,00,000 லட்சத்துக்கு எங்கே போவான்? நகைக்கே 3,00,000 லட்சம். அப்புறம் கல்யாண மண்டபம், கல்யாண செலவு, பத்திரிக்கை அடைக்கிறது, பந்தி போடுறது, வரவனை வாங்க சொல்கிறது, போகிறவனை போக சொல்கிறது, இவ்வளோ சேர்த்தோம்னா ஒரு கல்யாணம் நடத்துறதுக்கு இன்றைக்கி கிட்டத்தட்ட 7 லட்ச ரூபா ஆகும். சாதாரண கல்யாணம் நடத்துறதுக்கு ஒரு பொண்ணுக்கு 5 பவுன் நகை போட்டு ஒரு கல்யாண மண்டபம் பார்த்து ஒரு 2 நேரம் சோறா போடுறதுக்கு வந்து 7 லட்ச ரூபா ஆகுங்க. இன்றைக்கி தாங்க இது மினிமம் 7 லட்சம், குறைஞ்சது 5 லட்சம் ஆகும். சரியா? அது இல்லாமல் கல்யாணம் பண்ண முடியாது. அதுக்கு என்ன சார் பண்ண முடியும்? அப்படின்னா அதிர்ஷ்டம் வரணும். ஒரு மனிதனுக்கு அதிர்ஷ்டம் கை கொடுச்சுன்னா எங்கே இருந்தாலாச்சும் பணம் வரும்.
அந்த அதிர்ஷ்டம் வந்து இப்போ கடகராசி கை கொடுது. ஏன்னா 5ஆம் இடத்த வந்து சனி பகவான் பார்த்துட்டு இருந்தார். அதுபோல் 5 கூடையவனும் 12ஆம் இடத்துல இருக்கிறாரு. இப்போ 12 கூடையவனும் 5ஆம் இடத்தை பார்த்து சனி பகவான் தங்களுக்குள்ள ஒரு கோணமாக நவபஞ்சம யோகத்தில் இருக்கிறதுனால பஞ்சமனால 5 தான். ஸோ நவமனா 9. ஸோ அது ஒரு கோயின்சைடாக இருக்கிறதுனால அதிர்ஷ்டம் வலுப்படுது, அதிர்ஷ்டம் கிடைக்கும். சரியா? அதிர்ஷ்டங்கிறது வந்து கஷ்டப்படுறவங்களுக்கு ஏதோ ஒரு ரூபத்தில் கிடைக்கும். நீங்கள் கஷ்டப்படுறீங்க, உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும், பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு இடத்துல படிப்பு கிடைக்கும், அட்மிஷன் கிடைக்கும், வேலை கிடைக்கும். அதனால் உங்கள் பிரச்சனையெல்லாம் தீரும். கடவுள் ஏதோ ஒரு ரூபத்தில் உங்களுக்கு ஒரு டைரக்ஷனை காட்டுவார், அதிர்ஷ்டம் கை கொடுக்கும். சரியா நேர்களே? கவலைப்படாமல் இருப்பீங்க. ஆமாப்பா, என் பிள்ளை நல்லா படித்து இன்றைக்கி ஐடி கம்பெனியில் வேலைக்கு போயிட்டா, மாதம் ஒரு 50,000 சம்பாதிக்கிறா, கட்டி கொடுக்குறதுக்குள்ளே ஒரு 4-5 பொண்ணு சேர்த்துருவேன், ஏதோ அவள் லைஃபு செட்டில் ஆயிரும் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஒரு வழியை கொடுப்பாரு. அந்த அமைப்பெல்லாம் இப்போ உங்களுக்கு வரப்போகுது. ஏன்னா 5ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்குறாரு. பார்க்குறதுனால பிரச்சனை இருந்தது, அதிர்ஷ்டம் கைகூடாமல் இருந்தது. இனிமேல் அவர் பார்வையில் வந்து அந்த வீச்சு குறைஞ்சி போயிடும். ஏன்னா சனி பகவான் பார்க்குற இடத்த தான் கெடுப்பார். 100% பார்க்குற இடத்த கெடுக்கிற கிரகம் சனி பகவான் தான். அடுத்து செவ்வாய். இவங்களாம் கெடு பார்வைக்கு சொந்தக்காரர்கள். இவங்க பார்வையை பட்டாலே அந்த இடம் வந்து கெட்டு போயிடும். அந்த இடத்தினுடைய ஆதிபத்திய விசேஷங்கள் கிடைக்காது. சரியா? இப்போ 5ஆம் இடம் வந்து உங்களுக்கு பரிபூர்ணமாக ஆயிரும். 5ஆம் இடத்துலேருந்து அதிர்ஷ்டம் வந்து பயங்கரமாக கிடைக்க ஆரம்பிக்கும். அவங்கவுங்க லெவலுக்கு ஏற்ற மாதிரி அதிர்ஷ்டம் கிடைக்கும். இதில் வந்து 5ஆம் இடம் செவ்வாய் ஜனன ஜாதகத்தில் நல்லா இருக்கணும். இப்போ கடகராசியில் பிறந்தவங்களுக்கு அதிர்ஷ்டம் கை கொடுக்கணும் சார் அப்படின்னா செவ்வாய் நல்லா இருக்கணும். அதைத்தான் செவ்வாய் வந்து ராஜயோகாதிபதினு சொல்கிறேன். சரியா? அதிர்ஷ்டத்தையும் கர்மத்தையும் கொடுக்குறவர் செவ்வாய் தான். ஒரு காரியத்தை கொடுத்துட்டு அவனுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுப்பாரு. சரியா நேர்களே? அதிர்ஷ்டம் ரொம்ப இருக்கணுங்க. ஒரு மனிதனுக்கு அதிர்ஷ்டம் இருக்கணும். லக் இருந்தால் தான் வாழ்க்கையில் முன்னேற முடியும். இல்லைன்னா மாடு மாதிரி உழைச்சிக்கிட்டே இருக்க வேண்டியதான். சரிதா? அதான் சொல்லுவாங்க, என்ன தான் எண்ணெயை தடை விட்டு உருண்டாலும் ஒட்டுற மண்ணை தான் ஒட்டுமாங்க. அது மாதிரி தான் 1000 தான் ஜோசியம் பார்த்தாலும் சரி, ராசி பலம் பார்த்தாலும் சரி, கோயிலுக்கு போய்ட்டு வந்தாலும் சரி, காவடி எடுத்தாலும் சரி, அக்னி சட்டி எடுத்தாலும் சரி, அதிர்ஷ்டம்னு ஒன்று இருக்கணும். அந்த அதிர்ஷ்டம் இருக்கணும்னா ஜாதகம் நல்லா இருக்கணும். ஜாதகம் நல்லா இருக்கணும்னா கர்ம பலன் நல்லா இருக்கணும். போன பிரிவில் நல்லது செஞ்சோம்னா இந்த பிரிவில் கண்டிப்பாக அதிர்ஷ்டம் இருக்கும். நிறைய பார்த்துட்டேன் நான், ஆயிரக்கணக்கான ஜாதகம் பார்த்துட்டேன். ஜாதகத்தை அப்படி தூக்கி ஒரு கிளான்ஸ் பார்க்கும்போது சொல்லிடுவேன், இவர் இந்த பிரச்சனைக்காக தான் வந்திருக்கிறாரு, இவருக்கு பண பிரச்சனை இல்லை, மற்ற பிரச்சனை இருக்கும். இன்றைக்கி வந்து பண பிரச்சனை தான் பெருசாக பாதிக்குது எல்லாத்துக்குமே. இந்த வீடியோ கேட்குறவங்க, இந்த யூடியூப்பில் சேனலில் கேட்குறவங்க எல்லாருமே பணத்தின் அடிப்படையில் தான் கேட்குறாங்க. பணம் பற்றாக்குறை, பணத்தை வச்சு நடக்கிற காரியத்துக்காக தான் கேட்குறாங்க. வீடு கட்டணும், வண்டி வாங்கணும், நல்லா செட்டில் ஆகணும், சரியா, பிள்ளையை கட்டி கொடுக்கணும், இப்படி ஏதோ ஒரு கமிட்மெண்ட், எல்லாம் பணத்தின் அடிப்படையில் நடக்கிற கமிட்மெண்ட், பண தேவையின் அடிப்படையில். அதனால் பற்றாக்குறை எல்லாமே பணத்தில் தான் இருக்குது. சில பேருக்கு தேக ஆரோக்கியம் இருக்கும், மற்ற பிரச்சனை இருக்கும், கணவன் மனைவி பிரச்சனை, சொத்து பத்து பிரச்சனை, இப்படி சிலது போகும். ஆனால் மேக்ஸிமம் 160% பண பிரச்சனை தான், பற்றாக்குறை தான். ரைட்டு? அவங்களுக்கெல்லாம் இப்போ அதிர்ஷ்டம் கை கொடுக்கும். பற்றாக்குறை சரியாகும், அவ்வளோதான். பெருசாக சாதிக்கிறீங்களோ இல்லையோ பற்றாக்குறைலாம் சரியாகும். சரியா? கேப்பாக இருக்கிற இடமெல்லாம் ஃபில்லப் ஆகும். அதெல்லாம் சனி பகவான் செய்வார். ஸோ இந்த அஷ்டம சனி பகவான் அவர் அஸ்தமனம் ஆகிறதுனால அவருடைய அதிரடி தாக்கமெல்லாம் குறைஞ்சி நல்லபடியாக ஆயிடுவீங்க. சரியா? டென்ஷன் எல்லாம் குறைஞ்சிரும். உங்களை பிடிச்சிருந்த ஒரு சங்கிலி, ஒரு பிணைப்பு அத்து போயிடும். சனி பகவான் கட்டி போட்ட சங்கிலி அறுந்து விட்டது. சரியா? அடுத்து அப்படியே அறந்த நிலையில் 9ஆம் இடத்துக்கு போகிறாரு. ஒன்றும் பிரச்சனை இல்லை, அங்கே போனாலும் நல்ல நிலைமையில் தான் இருக்கிறாரு. 30/5/2025 வரைக்கும் சுக்கிரன் கூட சேர்ந்து இருக்கிறாரு. அதுக்கு அங்கிட்ட வந்து மற்ற கிரகங்களும் சேருது, புதன்லாம் போய் சேர்றாங்க, ஓரளவு நியூட்ரலாக இருக்கும். கூட்டி கழித்து பார்த்தோம்னா செப்டம்பர் 2025 வரைக்கும் அஷ்டமச்சனியோட தாக்கம் இருக்கும். அது வந்து ஆயிலிய நட்சத்திரத்துக்கு ஒரு 75% இருக்கும். பூச நட்சத்திரத்துக்கு ஒரு 40% இருக்கும். புனர்பூச நட்சத்திரத்துக்கு இருக்காது. சரியா? அப்படி ரிவர்ஸாக தான் போகும். சரியா நேர்களே? ஸோ ஆயிலிய நட்சத்திரத்துக்காரங்க வர செப்டம்பர் வரைக்கும் கொஞ்சம் பொறுக்கணும். இருந்த போதிலும் பழைய நிலைமை இப்போ இருக்காது உங்களுக்கு. சரியா? 2024 செப்டம்பரில் இருந்த நிலைமைலாம் இப்போ இருக்காது. ஓரளவு கொஞ்சம் ரெக்கவராகி வர்றீங்க. ஒரே நைட்டில் வர முடியாது, கொஞ்சம் கொஞ்சமாக தான் வர முடியும். ஏன்னா சனி பகவான் மெதுவாக நகர கிரகம். அவர் எதை செஞ்சாலும் மெதுவாக தான் செய்வார். ஸ்லோ அண்டு ஸ்டெடி இஸ் வின் த ரேஸ் அப்படின்னு சொன்ன மாதிரி ஸ்லோவாக ஸ்டெடியாக இருந்து உங்களை ஜெயிக்க வைப்பார். அதை கண்டிப்பாக செய்வார். அஷ்டமச்சனிலேருந்து வெளியே போகும்போது நல்ல பலன்களை கொடுத்துட்டு போயிடுவார். சரியா? மீனத்துக்கு தான் போகிறாரு. உங்கள் ராசிக்கு பாக்கியாதிபதி வீட்டுக்கு தான் போகிறாரு. நல்ல பலன்களை கொடுப்பார். பொறுத்தவர் பூமி ஆறுவார். அதை அந்த வார்த்தைக்கு வந்து சரியான கிரகம் வந்து சனி பகவான் தான். சனி பகவான் கஷ்டம் கொடுக்கும்போது பொறுமையாக இருக்கணும். பொறுமையாக இருந்துட்டோம்னா அடுத்த பூமியை நம்ம தான் ஆள போகிறோம். சரியா? நம்மளை அடிக்கிறதுக்கு ஆள் கிடையாது. அதை தான் சொல்லுவாங்க, சனி கொடுப்பது எவர் தடுப்பது அப்படிம்பாங்க. மற்றவங்க கொடுக்கறதெல்லாம் இவர் தடுப்பார், ஆனால் இவர் கொடுக்கும்போது யாராலும் தடுக்க முடியாது. சரியா? சனி பகவான் கொடுக்குற அந்த சொத்து பத்து வந்து வாழ்நாள் முழுக்க இருக்குங்க, தலைமுறை தாண்டி இருக்குங்க. அது ஒரு பெரிய விசேஷங்க. மற்ற கிரகங்கள் கொடுக்குறதெல்லாம் வந்து அப்படியே ஓடி போயிடும் சில நேரத்தில். அவன் சில பேர் சம்பாதிப்பாங்க, அவன் உயிரோடு இருக்கும்போது எல்லாத்தையும் காலி பண்ணிட்டு போயிடுவாங்க. ஒன்றும் இருக்காது, பிள்ளை குட்டி கொண்டு சேர்த்துட்டு போக மாட்டாங்க. ஆனால் சனி பகவான் சில நேரத்தில் கொடுக்குற அந்த அசட்டு சொத்துலாம்
தலைமுறை தாண்டி இருக்கும். பேரம்பேத்திலாம் அனுபவிச்சுட்டு இருப்பாங்க. அந்த அளவுக்கு ஒரு அசையா சொத்துக்களையும் நல்ல ஒரு விதமான அமைப்புகளையும் கொடுத்துட்டு போவார். அப்பேற்பட்ட சனி பகவான் வந்து அதிர்ஷ்ட வாசலுக்கு நோக்கி போகிறாரு. அதிர்ஷ்ட வாசல் திறக்குது, நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. புதன் 8ஆம் இடத்துல இருக்கிறதுனால உலக அனுபவம் இருக்கும். இருக்கிற இடத்த விட்டு நகண்டு போவீங்க. கண்டிதை படித்தால் பண்டிதன் ஆகலாம் மாதிரி இருக்கிற இடத்த விட்டு நகண்டு போவீங்க. வெளிவட்டார தொடர்பு நல்லபடியாக இருக்கும். குறைந்த கல்வி படித்தவங்க, படிப்பு கம்மியாக இருக்கிறவங்க, +2 படிச்சுட்டு வியாபாரம் பண்ணுறாங்க, பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்குலாம் நல்லாயிருக்கும். உறவினருடைய உதவி நல்லாயிருக்கும். சொந்த பந்தம் வந்து உங்களுக்கு நல்லபடியாக உதவி பண்ணுவாங்க. பிள்ளைகள் படிப்பு செலவுக்காக சில செலவுகள்லாம் செய்வீங்க. ஆள் நல்லா இருப்பீங்க. ஆள் கொஞ்சம் படகுறப்பாக இப்போ என்ன சொல்லுவாங்க, டாம் டீம்னு இருப்பீங்க. தன்னை அலங்காரப்படுத்திக்கிருவீங்க. வேண்டியதை வேண்டியபடி செலவு பண்ணுவீங்க. அதுக்கு வசதி வரும். சரியா? விரும்பியதை வாங்கி போடுவீங்க. வீட்டுக்கு வாங்கி கொடுப்பீங்க. பிள்ளை குட்டிகளை வாங்கி கொடுப்பீங்க. அந்த அளவுக்கு கையில் காசு பணம் இருக்கும். வாக்கு சாதுரியம் இருக்கும். மந்திரம் கால் மதி முக்கால். சரியா? மதி தான் முக்கியம். சரியா? புதன் வந்து 2ஆம் இடத்தை பார்க்குறது நல்ல விசேஷம். அதுபோல் ராசிநாதன் மதிவாணன் சந்திரன் இன்றைக்கி வந்து உங்கள் ராசியில் தான் இருக்கிறாரு. பிப்ரவரி 22ஆம் தேதி வரைக்கும் நல்ல நிலமையில் தான் இருக்கிறாரு. ராசிக்கு ஒரு கோணத்துக்கு போகிற வரைக்கும் நல்ல நிலமையில் தான் இருக்கிறாரு. ஸோ பிப்ரவரி 22 இன்னும் ஒரு 11 நாளைக்கு வந்து சந்திரனுடைய அனுக்கிரகம் நல்ல நிலமையில் இருக்கிறதுனால மந்திரம் கால் மதி முக்கால் மதிநுட்பமாக இருப்பீங்க. அதனால் நிறைய காரியங்களை சாதிப்பீங்க. சரியா? இதெல்லாம் இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி உங்களை தயார்படுத்திக்கோங்க. அதுபோக வந்து வெளிநாட்டு தொடர்புகள் நல்லபடியாக இருக்கும். அரசாங்கத்துடைய வெகுமதி கிடைக்கும். பிள்ளைகளால் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். பட் பிள்ளைகள் வச்சு செலவு இருந்தாலுமே கொஞ்சம் பிள்ளைகள் வச்சதில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். ஆள் நல்லா இருப்பீங்க. கொஞ்சம் ஆக்டிவாக இருப்பீங்க, சுறுசுறுப்பாக இருப்பீங்க. சோம்பேறித்தனமெல்லாம் உங்களை விட்டு ஓடி போயிடும். அதுபோக வந்து துரித செயல் அப்படி சொல்கிறவங்களுக்கு நல்லாயிருக்கும். ஃபாஸ்ட் ஃபுட் வச்சுருக்கவங்க, கொரியர் சர்வீஸ் வச்சுருக்கிறவங்க, லாஜிஸ்டிக் வச்சுருக்கிறவங்களுக்குலாம் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. லாஜிஸ்டிக்ஸ்னால் என்ன சார் அப்படின்னா, கனரகவாதங்கள் வச்சுருவாங்க. சரியா? இந்த ஏற்றுமதி இறக்குமதி வெளிநாடுகளுக்கு வெளி மாநிலங்களுக்கு லாரி மூலம் இந்த வியாபாரம் பண்ணுறவங்க, பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கெல்லாம் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறதுங்க. நல்ல விதமாக தான் இருக்குது. ஸோ அஷ்டமச்சனியோட தாக்கம் வெகுவாக குறையுது. நல்ல விதமாக தான் இருக்குது. சுக்கிரன் ராசிக்கு 4-11 குடையவன். அவர் வந்து ராசிக்கு 9ஆம் இடத்துல இருக்கிறார். பாக்கியஸ்தானத்தில் தான் இருக்கிறாரு. பரவாயில்ல. சரியா? ராசிக்கு 3ஆம் இடத்தை பார்க்குறாரு. நல்லாயிருக்கும். இளைய சகோதர சகோதரிகளில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். ஆள் நல்லா தான் இருப்பீங்க. இனிமேல் சுக்கிரனுடைய பார்வை முழுமையாக கேதுக்கு விழுகுது. கேது கொஞ்சம் வலிமையாக இருக்கிறாரு. ஆன்மீக சுற்றுலாலாம் போயிட்டு வருவீங்க. சரியா? சந்தோஷமாக போயிட்டு வருவீங்க. குடும்பத்தோடு கூட்டிட்டு நல்லபடியாக போயிட்டு வருவீங்க. ஏன்னா 4ஆம் இடம் குடும்பஸ்தானம். ஸோ குடும்பத்தோடு எங்கேனாச்சும் டூருக்கு போயிட்டு வரதுக்கு அடுத்து வரை நாட்கள் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. குரு பகவான் 11ஆம் இடத்துல வக்கர நிவர்த்தி அடைஞ்சிட்டார். ஸோ மே 18 வரைக்கும் 11ஆம் இடத்துல இருக்கிற குரு அளப்பரிய பலங்களை கொடுப்பாரு. 3ஆம் இடத்தை பார்க்குறாரு, 5ஆம் இடத்தை பார்க்குறாரு. அடுத்து வந்து ராசிக்கு 7ஆம் இடத்தை பார்க்குறாரு. குடும்பத்தில் நல்லாயிருக்கும். சரியான நேரத்தில் குடும்ப ஒற்றுமை இருக்கும். கணவன் மனைவி உறவு நல்லாயிருக்கும். கூட்டுத்தொழில் பங்கு செஞ்ச சேர்மார்க்கெலாம் சிறப்பாக பார்க்கப்படுகிறது. நல்ல விதமாக தான் இருக்குது. சரியா? எல்லாம் நல்லா தான் சொல்கிற, ஆனால் எங்களுக்கு பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்க எப்படி பிரச்சனை இருக்குன்னா, செவ்வாயால் பிரச்சனை இருக்கும். சரியா? செவ்வாய் வந்து கொஞ்சம் பிரச்சனையை கொடுப்பார், இல்லைன்னு சொல்லலை. 12ஆம் இடத்துலேருந்து 3ஆம் இடத்தையும் ராசிக்கு 6ஆம் இடத்தையும் 7ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. உத்தியோகத்துக்கு போகிறவங்களுக்கு சில பிரச்சனை இருக்கும், இல்லைன்னு சொல்ல முடியாது. உத்தியோகத்தில் சில பிரச்சனைகள் இருக்கும். குறிப்பாக பேங்க் ஸ்டாஃபில் போகிறவங்க, பணம் சம்மந்தப்பட்ட வேலையில் இருக்கிறவங்க, கொடுக்கல் வாங்கலில் இருக்கிறவங்க, தனியார் துறையாக இருந்தாலும் சரி, அரசு துறையாக இருந்தாலும் சரி, இவங்களுக்கெல்லாம் சில பிரச்சனை இருக்க தான் செய்யும். அதுபோக வந்து 7ஆம் இடத்தை பார்க்குறாரு. கணவன் மனைவி விஷயத்திலும் சில இருக்கும். மழை பெஞ்சாலும் தூரல் நிற்கலன்னு சொன்ன மாதிரி செவ்வாய் பார்வை 7ஆம் இடத்துக்கு இருக்குது. முருகப்பெருமான் வழிபாடு பண்ணுங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். இப்போதைக்கு கடகராசிக்கு வரப்பிரசாதம் முருகப்பெருமான் வழிபாடு தான். அதை தான் போன வீடியோவில் சொன்னேன். தைப்பூசத்தை முன்னிட்டு சில காரியங்கள்லாம் பண்ணுங்கன்னு சொன்னேன். சில வழிபாடுகள் பண்ணுங்கன்னு சொன்னேன். இன்றைக்கி தைப்பூசம் தான். அந்த பழைய வீடியோலாம் பாருங்கள். இந்த வீடியோ இரவு தான் கிடைக்கும். இரவு தூங்க போகிறதுக்கு முன்னாடி முருகப்பெருமானை நமஸ்காரம் பண்ணிட்டு தூங்குங்க. நல்ல விதமாக இருக்கும். இப்போதைக்கு செவ்வாய்க்கிழமை தோறும் முருகப்பெருமானை கும்பிடுங்க. கந்தேசுக்கு வசம் படிங்க. நல்ல விதமாக இருக்கும். இந்த முருகப்பெருமானுடைய அருள் கிடைக்கும். சரியா நேரில்? ஏன்னா கடகராசிக்கு வந்து அருள் கொடையை கொடுக்குறவர் முருகப்பெருமான் தான். அவருக்கு 12 கண் இருக்குது. 6 கை 12 கண்கள். அந்த 12 கண்களில் ஒரு கண் கடகராசி மேலே கடைக்கண் பட்டாலே எல்லா கஷ்டமும் தீர்ந்து போயிடும். அந்த முருகப்பெருமானோட அருள் கிடைக்கட்டும். அந்த அகிலாண்டு கோடி பெருமாண்ட நாயகன் முருகப்பெருமான் அருளால் கடகராசி மக்கள் அனைத்து வளங்கள் நலங்களை பெற்று தேக ஆரோக்கியத்துடன் தீர்க்காலுடன் நீடோடி வாழ்க, நிறைந்த வளம் பெறுக. நன்றி நேயர்களே.